ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் படுத்து தூங்கலாம் அப்படின்னு போயிட்டேன். பட் திடீர்னு எனக்கு வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த நைட் கிரேவிங்ஸ் வந்துச்சு. அதாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தா வந்திருக்கோம் பேசிக்கலி. ஸோ இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அப்பா சொல்லுவேன். இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். எப்பவுமே நம்ம ரைட்டாக வச்சுக்கணும் இடத்த. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் திங்ஸ்லாம் ரெடியாக பார்த்தா வச்சுட்டேன். பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராகி பணியாரம். ஸோ வந்து ஸ்வீட்டாக டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு பணியாரம் தான். ஸோ நீங்கள் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு பார்க்கலாம். பேசிக்கல் தேவை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரிசி மாவு அண்ட் இந்த டிஷ்ஷோட ஹீரோவான ராகி பவுடர். அந்த இது பார்த்தா வந்துட்டு வெள்ளம் தெரியுமா, அந்த மேலே அப்படி வெள்ளத்தை காய்ச்சிருக்கோம். இது பார்த்தா துருவன தேங்காய், தண்ணி, அதுக்கடுத்து பார்த்தா சும்மா சாக்லேட் சிரப் உள்ள ஃபில்லிங் மாதிரி கொடுக்கறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஈனோ வச்சிருக்கேன். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் உப்பு தவக்கலை கத்திக்கிட்டே இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் போல கொஞ்சம் ஸ்பூன் ஸ்பேச்சுலா அதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளான ஹெல்தியான ராகி பணியாரம் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? சரி, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி கரெக்டிங்ஸ் வந்துருக்கலாம் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம்னு பார்த்தா அரிசி மாவு வந்து கொட்ட போறோம். இதில் ஃபுல்லாக கொட்டிடுறேன். அடுத்ததாக பார்த்தா ராகி மாவு கொட்ட போறோம். முக்கியமான விஷயம் நம்ம டிஷ்ல. அதனால ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவுமே குக்கிங் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு டிப்ஸ் இருக்கு கைஸ். எனக்கு ஒரு டிப்ஸ் செஃப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. டிப்ஸ் என்ன டிப்ஸ்னு கேட்டால் வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்து கேக்கோ இல்லை ஏதாச்சும் பேக்கிங் பண்ணுறப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்ல மிக்ஸ் பண்ணணும். இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லுங்க. இப்போ வந்து எப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுகளை மிக்ஸ் செய்ய போகிறோம் கைஸ். உப்பு அது வந்து இது பண்ணி முடிச்சு தான் போட போகிறேன். இப்பயே போட்டுடலாம். ஏன் பார்த்தா கற்றுச்சு உப்பு வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஹைஜீனிக். இது இப்போ தான் வந்து ஹைஜீனிக். இது போதுமா? இதே போதும். ஹைஜீனாக செய்யணும். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாம் ட்ரை இன்கிரீடியன்ஸுமே பார்த்தா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக போட பார்த்தீங்கன்னா இந்த வெட் இன்கிரீடியன்ஸ் தண்ணி அந்த மாதிரி விஷயம்லாம் போட்டுடலாம். வெல்லம் எப்போ போடுவீங்க? வெல்லம் வந்து வெட்டலை வச்சிருக்கோம், அதனால அடுத்து போட்டுருவோம். ஈனோ லாஸ்ட்லயா? அது லாஸ்ட்லாம் போடணும். சரி, வெல்லத்தை போடுங்க. நம்ம ஈனோ ஏன் போடுறோங்க அதை நான் போடுறப்ப சொல்கிறேன். தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் முன்னாடி புதுசாக ஹைட்டிங் கொடுக்கணும், அப்போ நல்லா இருக்கும். ஓகே, நம்ம போட்டு இந்த 3 இன்கிரீடியன்ஸே பார்த்தா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளைப்பாகு ஆல்ரெடி கரைச்சி வச்சாச்சு. போட போறோம் எல்லாம் இருக்கும்ன்றதால அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். ஊத்திடலாம். உங்களோட ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டியதான். எந்த அளவு நீங்க ஸ்வீட்டா சாப்பிட போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் கலா போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவா, போதுமா? மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கலாம். எனக்குலாம் பெருசாக அவ்வளோலாம் தெரியாது கைஸ். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, இப்போ சொல்லிட்டேன். அப்புறம் குக்கிங் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏன் அப்படின்னு. ஆனால் நான் இல்லைன்னா சூப்பராக அளவெல்லாம் போட்டுருவா. அது வந்து நான் ஃப்ரூட்டில் போடுறது தான். எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மா கிட்ட போட்டுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எங்கேயோ தவாக்கு பார்த்தா கத்தி அப்படியே உயிரை எடுக்குது. ஆனால் எங்கன்னு தெரிய மாட்டேது. வர எங்கள் அம்மா பார்த்தா தவாக்கில் போய்க்கிறது எக்ஸ்பெக்டே ஆகிட்டாங்க இருக்கு. அந்த வீட்டு பார்த்து தவாக்கல பல்லின்னு சொல்லிட்டு வரக்கூடாது எல்லாரும் பார்த்தா வீட்டில் வந்து. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து எந்த அளவு எந்த கன்சிஸ்டன்சின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம தோசை மாவு பார்த்து தான் அந்த பாத்தில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போதும், அர்ஜென்ட் படுத்து அதிகமாக ஊற்றக்கூடாது. ஓகேம்மா, சாரி மன்னிச்சுக்கோங்கம்மா. ஊற்றணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்படி எப்படி பணியாரம் ஊற்றுவேன்? சாரிங்கம்மா. இப்போ தண்ணி ஊற்றி இப்போ பத்தோம், இப்போ ஊற்றலாம். ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஊற்றிக்கலாம். கரெக்டுங்களாங்கம்மா. இப்போ நீ கரண்டியே மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டு மாதம்மா அங்கே இருக்கம்மா. சரிதாம்மா.
இப்போ வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டுல வந்து தேங்காய் துருவி வச்ச தேங்காய் பத்தினா போட்டுட்டு இருக்கேன். அப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால இப்போ கிண்டிடலாம். எனக்கு வந்து ரொம்பவும் தேங்காய் இருந்தால் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் லிமிட்டா போட்டுக்கிறேன். ரொம்பவும் போட்டு அப்படியே திணிச்சு வச்சிடாம லைட்டா போட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு ஈனை போட போறோம். ஸோ ஈனை ஏன் போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் பேக்கிங் சோடா. அது வந்து போட்டு அந்த உப்பி வரும் தெரியுமா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இது போட போறோம். இப்போ என்ன போட்டுடலாம். ரொம்ப கொஞ்சம் தான் போட போறேன். ரொம்ப அதெல்லாம் போட மாட்டேன். அப்போ டேஸ்டா வரும். டேஸ்ட்டுக்காக கிடையாது, பார்க்கறதுக்கு அப்பீடைசிங்காக வரும். கொட்டிடுங்களாங்களா? ரியாக்ஷன் நம்ம பார்க்கட்டும். சூப்பரான ரியாக்ஷன் பாருங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர், அதனால கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க கைஸ். எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் கைஸ். எச்சரிக்கையாக பேசி சொல்லுங்க கைஸ், உப்புலாம் எப்படி இருக்குங்க கைஸ்? ஓகே, டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கோ அதை ரியலாக அப்படியே சொல்லு. அஃப்கோர்ஸ் எனக்கு பொய் சொன்னே கிடையாதுமா. பொய் அப்படிங்கிறதுக்கான ஆப்போசிட் வார்த்தை தான் என்னோட பேரே. சரி ட்ரை பண்ணு. நல்லா கிண்டிடுவோம். ஓகே கைஸ், லைட்டா ஒரு வாய் சாப்பிட்டு போடா. பிளட்டி ஸ்வீட். செம்ம ஸ்வீட்டா? இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்வீட் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஹர்ஷி ஊற்றிக்கணும். கம்மியாக தான் இருக்கு. இப்படியே இருக்கு பரவாயில்ல. பிகாஸ் நம்ம வந்து ஊத்துறப்ப கொஞ்சம் வந்து உள்ள கொஞ்சம் சாக்லேட் ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். கொடுக்குறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்கு. சரி பன்னீர் கடை எடுத்துடலாமா? இங்கே எடுத்துடலாம். பனியார கடாய், அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ திங்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. கல்லுக்கு சூடானே பார்த்தா வந்து பட்டரோ இல்லை நெய்யோ ஏதாவது போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு ஊற்றி எடுத்து தின்ன ஆரம்பிச்சிடலாம். கிரீஸ் பண்ணுறதுக்காக இது எடுத்து வந்துருக்கேன். கீழே ஊத்தாம நிதானமா பொறுமையா பண்ணுங்க. ஊத்துறோம் ப்ளீஸ்மா. மிட் நைட்ல கூட்டு வந்து என்ன வீடியோ எடுக்க வைக்கிறேன். மிட் நைட்லாம் ஆகலாமா? ஒன்றும் நைட் அதெல்லாம் கிடையாது. தூக்கம் போகுது சீக்கிரம். ஓகே, இப்போ ஊற்றிடலாம். டம் 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 டம். கிளாக் வேற பார்த்தா உடஞ்சிட்டு வீட்டில். கிளாக் வேற உடஞ்சிட்டு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக டைம் பார்க்கறதுக்கு வேற. இப்போ வந்து ஹர்ஷீஸ் ஊற்றிடலாம் கைஸ். சாக்லேட் கொஞ்சமா ஊத்துங்க கைஸ். வீடியோ ஃபுல்லா மறைக்கிறீங்க கைஸ். என்ன கைஸ், ரொம்ப ஊற்ற கூட அன்ஹெல்தி ஆயிடும். கம்மி ஊற்றிக்கலாம் கைஸ். ஆமாம், ஊற்றி கொஞ்சம் மேலே ஊற்றணும். அப்போதான் கொஞ்சம் கரெக்டாக ஊற்றணும். என்ன ஊற்றாம அப்புறம் எப்படி மூடவே மூடாது. நம்ம கஷ்டப்பட்டு ஊற்ற செமையான சாக்லேட் ஸ்மெல் பார்த்தா இப்போ கம கம கமன்னு வீடு ஃபுல்லாக மணமன் மணக்குது. ஸோ நல்ல சாக்லேட் ஸ்மெல். நீ விட்டு இது இல்லைனா பரவாயில்ல, சாக்லேட் பாரை வெட்டி உள்ள போட்டு இருக்க பண்ணலாம். அப்படியே கூட பண்ணலாம். அப்படியே சாப்பிடுங்க. ஆசிரியர் சொல் பேச்சு கேட்காம அதுல சாக்லேட் ஊத்துறோம். சொல் பேச்சு கேட்காங்களா? அது கூட தெரியாதுமா. உனக்கு தெரியாதாடா? உதறாத. இதெல்லாம் கட்டின உதறவேனால எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்வேன் சமையல்ல. சரி நேற்று ஏன் நீ தோசை கூட ஊற்றி சாப்பிடாம டைம் வேஸ்ட் பண்ணி 10 மணிக்கு உட்காந்துருங்க? இன்னும் எனக்கு பசிக்கல. அப்போ நாங்கள் ஆம்லெட்லாம் போட்டு சாப்பிட்டோம். அந்த ஆம்லெட் போடுறதுக்கு தோசை ஊற்றி சாப்பிட கூடாதா? டேடி தான் ஆம்லெட் என்ன பண்ணுறது. சரி திருப்பி பாருங்க. திருப்பிடுறாங்களா? 1 2 3 பாருங்க கைஸ். வருது வெங்கை வெளியே மணி சொல்றதுக்குள்ள வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேம்மா. அருமடா யாரு பணியாரமே தப்பிச்சு ஓடுங்க. அம்மா இருக்குதா? நீ வீடியோ வேணாம்.
இப்போ இன்னொரு பக்கமும் வந்து வெந்துருச்சு. இது guys. இருங்க. ஐயோ guys. நான் அதான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் காட்டணும் guys. லைட்டா தீஞ்சிச்சு guys. நான் திருப்பி காமிக்க மாட்டேன் guys. என்ன ரொம்ப இதுவா இருக்குல்ல, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஆஃப் பண்றது. அப்பதான் மூளை வேலை செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு அறிவாளியும் உலகத்தான் பார்க்க முடியாது guys. அந்த அளவு தீஞ்சிச்சுன்னா அடுப்பு இல்ல, தீஞ்சிச்சு கிடையாது, அந்த ஹர்ஷீஸோட அந்த கலர். கரெக்ட். அதுக்கு அந்த கலர் இருக்கு, அதனால தீஞ்சி போகல guys. ஏன்னா முட்டில முன்னாடி தீஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் கலர் guys. நான் கூட ஏமாந்துட்டேன் guys. நீங்க ஏமாறீங்க சொல்லிட்டு முடிச்சுங்க guys. ஓட்டை பாருங்க guys. இந்த ஓட்டை வைடி guys. உள்ள ஒரு புதக்குவே இருக்கு பாத்தீங்களா? வைடி. இப்ப என்ன பண்ணா வந்து கார்னிஷிங் பண்ண போறோம். ஐயோ கார்னிஷிங் பண்றேன்னு இன்னும் கொஞ்சோட சாக்கெட்டை ஊத்துவாளே. லைட் தான் மோத போறேன். என்ன மாதிரி கம்மியா கஞ்சூசா பண்றதுக்கு. போதும். எப்படி இப்ப இந்த மேல வந்து ஒருத்தர் வைப்பாங்க பாரு. கண்டிப்பா ஒரு மஸ்ட் ட்ரையான டிஷ் தாங்க, சத்தியமா சொல்றேன். ஹெல்தியா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நைட் கிரேவிங்ஸ் வந்து அப்புறம் அடக்கி வச்ச மாதிரி ஒரு செமையான எஃபெக்ட் கொடுக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டிஷ். அதுதான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான நல்ல ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இன்ஸ் கலர்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலிற்காக காத்திருங்கள்.